ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அத்தனை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த லேடி மட்டும் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அதாவது அவருடைய வீட்டுக்காருக்கு. அப்போது நிலா அவங்கள பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்குன்னு யாருமே இல்லை, நான் யாருக்குமா ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிச்சனுக்கு போய் அவங்களோட வேலையை செஞ்சிட்ருக்காங்க, அதாவது சமைச்சிட்ருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லா வீட்டு வேலையும் நம்ம மேலே விழுந்துச்சு. நம்மளை நம்பணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நாமளே செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க மனசுக்குள்ளேயே. அதுவும் யாருக்கும் சத்தம் கேட்காத அளவுக்கு. அப்போது இங்கே சேரன் அப்போ தான் பாண்டி வந்த உடனே, பாண்டி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னென்ன அப்படின்னு, இதாடா இதில் 1,00,000 பணம் இருக்குது, இதை வச்சு எப்படியாச்சு லீஸுக்கு எடுக்க முடியுமான்னு பாரு, அப்படி இல்லைன்னா மீதி பணத்தை இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம்டா. நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன், அவர் 1,00,000 ரூபாய் தான் அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னடா இப்படி பார்க்குற பாண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போதான் சோழன் உள்ளே போயிட்டு, இதா பாண்டி, இது உன் அண்ணனா உன் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை, இது ஏன் பங்குடா அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னடா நீயா உண்மையிலேவா அப்படின்னு. ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு பணம் கொடுக்குற மாதிரி தெரியலடா, இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணம் இருக்குடா, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் ஓனர்கிட்ட 60,000 வாங்கிட்டு வந்தேன், அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, இதையும் நீ வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு ரொம்ப அழுகழுகியாக வந்துடுது. சோழனை நினச்சி எப்பயுமே 2 பேரும் எலியும் புடிவாவே அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பாண்டியனுக்கு ஒரு உதவி அப்படின்னு உடனே இப்போ ஓடி செய்கிறாரு நம்ம சேரன். அது மட்டும் இல்லாமல் சோழனும் சேர்ந்து தான் இதெல்லாத்தையும் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே. இது வரைக்கும் நம்ம 2 பேரும் சண்டை மட்டும் தானே போட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ முதலியாக எனக்கு ஒரு உதவி அப்படின்னு உடனே செய்கிற பாடுறா சோழா, அவனை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பங்குக்கு நிலாவும் என்னுடைய பங்கு 60,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியன்கிட்ட ஏன் நான் கொடுக்கக்கூடாதா, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. எல்லா பணத்தையும் ஆனால் வாங்க எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்ந்து கவுண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நோட்டு பேனா இதை எடுத்து வச்சு கால்குலேட்லேயே போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்துட்டு 2,90,000 ரூபாய் இருக்குது, ஆனால் இன்னும் 10,000 ரூபாய் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் குழம்பு போய் நின்றுட்டுருக்காங்க. நிலாவுமே 10,000 இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்காங்க. என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் கூட எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்டயும் எதுவும் இல்லைண்ணா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுடா பாண்டி, நம்ம எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம், 10,000 தானே, நீ கவலைப்படாதடா, நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுறா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சேரன் பாண்டியனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணா நீ ஏற்கனவே கொடுத்தல, நான் அந்த ரிங்கை கொடுக்கட்டுமாண்ணா, நீங்கள் அதை வச்சு இல்லை வித்தோ 10,000 ரெடி பண்ணிடலாம் இல்லைண்ணா அப்படின்னு. நான் அது உனக்கு வாங்கி கொடுத்ததுரா, அது உனக்கு யூஸ் ஆகும், நீ வச்சுக்கோ பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. பல்லவா எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கலாம், நீ அதை ஏன்டா கொடுக்குற, அமைதியாக வைடா, நான் வேணா என் ஃப்ரெண்ட் திவ்யா கிட்ட இல்லை ஆஃபீஸில் யார்கிட்டாச்சும் வேலை செய்கிறவங்க கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கடனாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. வெளியே நடேசன் உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு ஒத்துமையாக இருக்கிற விஷயத்த பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது பாண்டி கடை திறக்க போகிறான், அதுக்கு தான் தம்பிங்க அண்ணன் எல்லாரும் உதவி பண்ணுறாங்க தம்பிக்காக பாண்டிக்காக அப்படின்னு யோசிச்சு நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பசங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நிலா அப்படியே கடை வாங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. சேரனுமே, ஏப்பா நிலா நீ இவ்வளோ கொடுத்ததே பெரிய விஷயம்ப்பா, இதுக்கப்புறம் நீ எதுக்குப்பா கடன்லாம் வாங்குறேன், நீ எங்கேயும் கடன் வாங்காதப்பா, நான் எங்கேயாச்சும் வாங்கிக்கிறேன் இல்லை நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிட்டு இருக்கும்போது தான் நடேசன் வெளியே இருந்துக்கிட்டு அவரோட சேவிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணியிருந்த பணத்தை எடுத்துகிட்டு இங்கே நிலா கிட்ட கொடுக்குறாங்க. இதில் பணம் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு எண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா எண்ணி பார்த்துட்டு 10,250 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு அவனை போய் கடையை ஆரம்பிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. 250 ரூபாய் ஏற்றிடுமோ நடேசன்கிட்டேயும் மீதி சில்லறையை கொடுத்துட்றாங்க. மீதி 10,000 அதோட கவுண்ட் பண்ணி மொத்தம் 3 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் இவ்வளோ நாளாக
பாண்டியனுக்குற ஒரு விதத்தில் இது வரைக்கும் நல்ல விஷயமே பண்ணது கிடையாது நடேசனுக்கு. ஸோ இப்போ அவர் நடேசன் வந்துட்டு பாண்டியனுக்காக ஹெல்ப் பண்ணுறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியனுக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எனக்கு எதுக்குடா தேங்க்ஸு, இதை வச்சு முதல்ல கடையை லீஸுக்கு எடுத்து நல்லபடியாக முன்னேற வழியை பாரு அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. எல்லாருமே அப்பா நீங்களா இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி சேரின்னு கூட கேட்குறாங்க. ஏண்டா என்கிட்ட இது கூட இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் மை டேடி, இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் தான் வேலைக்கே போகிறது இல்லையே, எங்கேயே உட்காந்துட்ருக்கீங்களே, அப்புறம் எப்படி அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்குறாரு சோழன் இருந்துக்கிட்டு. ஏங்க அவரை பார்த்து இப்படியா நீங்கள் கேட்பீங்க? அவரோட சேவிங்ஸ்க்கு அவர் ஏதோ வச்சிருக்கிறாரு உங்களை மாதிரி அப்படின்னு. ஏங்க நான் ஏதோ சேவிங்ஸ் பண்ணாமையே அப்போ பாண்டிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. போதும் போதும், அதான் எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு கொடுத்துட்டீங்களா, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிட்டு இருக்காங்க. நானே இதை சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நீயே கொடுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாரு. பாண்டியன் அப்புறம் எல்லா பணத்தையும் வாங்கி சாமிக்கிட்ட வச்சு என் தம்பி நல்லபடியாக கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படா கொடுக்க போகிற பாண்டி இந்த பணத்தை அப்படின்னு. அண்ணா நான் ஓனர்கிட்ட பேசிட்டு எப்போ என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை நீங்களே பத்திரமா வச்சுருங்கண்ணே, நான் கேட்கும்போது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரிடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதை கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு வேலைக்கு கிளம்புறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போது எல்லாத்தையும் சமைச்சிட்டு வாப்பா சேரா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லாருக்கும் பேக் பண்ணிட்டேன், எல்லாரும் எடுத்துக்கலாம், அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்காக கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நடேசனுக்கு அவங்கள பார்த்தாவே பயங்கர கடுப்பாகுது, அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த லேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படியாச்சும் இந்த பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நினைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களாட்டுமே நாடகம் ஆடிட்டு இருந்துச்சு, இப்போது பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அந்த லேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க வேலை இருக்குது சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நிலாவுமே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க, சோழனுமே ட்ராவல்ஸ் வேலைக்கு போயிடுறாரு. வேலை இருக்குது அப்படின்னு டாக்ஸி ஓட்ட. அப்போது இங்கே பாண்டியன் கூட அண்ணே நான் ஃபோன் எடுக்கல, நான் அவர் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்து நான் அப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேண்ணே, அப்படி நீங்கள் உள்ள பத்திரமா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. சரிடா நானும் வேலைக்கு கிளம்பணும், நான் உள்ள பீரோவில் பத்திரமா வச்சுட்டு போகிறேன்டா பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாரும் போனதுக்கப்புறமா இந்த லேடி எப்போன்னு இருக்காங்க. நடேசன் வந்து அங்கே இருக்கிறாரு. ஸோ அவரை மீறி நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பின்புறமாக அவரோட ஹஸ்பண்ட்க்கு போய் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யோ எங்கேயா இருக்கா அப்படின்னு. இங்கே தாண்டி, என்னடி பணம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு. யோ என்னை நட்டாத்தில் விட்டுட்டு போய் நீ தானே ஏதாச்சும் பணம் ஏற்பாடு பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போது எந்நேரமும் என்ன ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்க அப்படின்னு அந்த லேடி கேட்கவும். பணம் ரெடி பண்ணேன்னு சொன்னால் இங்கே என்ன பணம் காய்க்கிற மரமாடி இருக்குது, நான் வந்ததே அந்த கடங்காரனுக்கு பயந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு வந்தேன், என்னால் என்னடி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு. யோ சரி நான் பணம் ரெடி பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு 3 லட்ச ரூபாய் இருக்குது, உனக்கு போதுமாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கேட்குறாங்க. அந்த பணம் இருந்தால் எல்லா கடனையும் நம்ம அடைச்சிடலாமேடி, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாமே, கடங்காரனுக்கு போக மீதி இருக்கிறத நம்ம குடும்ப செலவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு அந்த புருஷன் வந்துட்டு. அப்போது சரியா, அப்போது நான் பணத்தை எடுத்துகிட்டு நைட் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி பார்த்து பத்திரம், உனக்கு மேலே யாருக்கும் சந்தேகம் வரல அப்படின்னு. அதெல்லாம் இது வரைக்கும் சந்தேகம் வரலையா, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே நான் இவ்வளோ நாளாக ஏற்கனவே இருந்திருக்கேன், இப்போ இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறதுனால யாருக்குமே என் மேலே சந்தேகம் வரல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இந்த லேடிக்கு மனசாட்சியே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய அம்மா திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு பல்லவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட பிள்ளையை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ இந்த லேடி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பணத்தை திருடிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி தான் இவங்களால் இப்படிலாம் நடிக்க முடியுதுன்னு தெரியல. இந்த பக்கம் நல்ல விதமாகவும் நினச்சிக்கிட்டு அந்த சைடு யார் இல்லாத நேரமாக பார்த்து என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த வீட்டில் ஒரு லேடி பொண்ணுங்க இருந்தாலோ அவங்களோட ஜுவல்ஸ் இதெல்லாம் வர இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் இருந்ததே இல்லை, எல்லாம் ஆம்பளைங்க தான், அவங்க சம்பாதிச்சுட்டு வர காசு மட்டும்தான். ஸோ அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்காம இவ்வளோ நாளாக எல்லாருமே வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாண்டிக்காக பணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கடனை உடனே வாங்கி அந்த பணத்தை இந்த லேடி திருடிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போது அதுக்கப்புறம் வந்து நடேசனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து கடைக்கு போயிடுறாரு. நம்ம இப்போவே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா சந்தேகம் வந்துடும், யாரும் இல்லாத நேரமாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி நல்லா அவங்களாட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. பேசாமல் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா இல்லை அப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போனதுக்கப்புறமா இந்த லேடி ரூமை திறந்து உள்ளே இருக்கிற பீரோலேருந்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு அப்புறம் சுற்றியும் பற்றியும் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு உடனே வீட்டை சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தா பல்லவன் வீட்டில் அம்மா இல்லை அப்படின்னு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. பல்லவா நீ கவலைப்படாத, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வராங்க. சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. பல்லவன் ஃபோன் பண்ணியிருந்தான், வீட்டில் பல்லவனுடைய அம்மாவை காணோமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை அங்கிளுக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் சண்டை வந்து அங்கிள் துரத்தி விட்டுருப்பாரா அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும் அந்த ஆள் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் சோழன் வந்துட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ண பாண்டி வந்து சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து இங்கே அப்போ தான் வந்து பாண்டியன் வந்து அவருடைய ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி பாண்டி, நீ அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ லீஸுக்கு மாற்றிக்கோ, நாளைக்கே நம்ம அதை மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சேரனும் பாண்டியனுக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லவும் அவர் அங்கேருந்து கிளம்பி வராரு. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, காணோம். ஒருவேளை உள்ளே இருப்பாங்களா இல்லை பின்னாடி இருப்பாங்களா பாத்ரூமில் இருப்பாங்களா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒருத்தர் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இருக்கிறது கிடையாது. அப்போ தான் நடேசன் வெளியிலேருந்தே வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே சோழன் பல்லவனும் போயிட்டு எங்கே என் அம்மாவை காணோம் அப்படின்னு கேட்குறான். திருன்னு அவர் முழிக்கிறாரு. என்கிட்ட ஏன்டா கேட்குறா, உன் அம்மா உன் வீட்டுக்குள்ளே தானே நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டு இருந்தீங்க, என்ன கேட்டால் அவள் என்ன என் பாக்கெட்லேயே இருக்கா அப்படின்னு பார்த்து என்ன இந்த ஆளுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பல்லவனுடைய அம்மாவை காணோம், நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனை பார்த்து கேட்குறாரு சோழன் வந்துட்டு. அப்போது எனக்கு தெரியாதுடா, நானே நீங்கள் போனதுக்கப்புறம் போயிட்டு இப்போ தான் வரேன், அவளுடைய முகத்தை பார்க்க முடியாமல் நானே நீங்கள் எங்கேயாச்சும் போனால் அது வரைக்கும் நானே எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு இருந்து வெளியே உட்காந்துட்டு இருந்து நானே இப்போ தான்டா வரேன், என்ன கேட்டால் எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ற மாதிரி சோழன்கிட்டையும் பல்லவன்கிட்டையும் சொல்லிட்டுருக்காரு நடேசன். அங்கிள் உண்மையிலே சொல்லுங்கள் அவங்கள காணோம் அப்படின்னு. ஏம்மா என்ன கேட்டால் எனக்கு எப்படிமா தெரியும், நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும், நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவ சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டால போல இருக்குது அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லவும், அங்கிள் என்ன இது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. ஏம்மா அவளை பார்த்துட்ருக்கிறது மட்டும்தான் என் வேலையா, பாருமா நான் அப்போவே கிளம்பி போயிட்டேன், நான் அவள் எங்கே போனாலும் பார்க்க கிடையாது, நீங்கள் வேணால் போய் தேடி பாருங்கள், ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அங்கே ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அங்கிள் ஆல்ரெடி சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு. என்னம்மா சுவிச் ஆஃப்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சேரனுக்கு கூட ஒன்றுமே புரியல. நிலா எங்கேப்பா போயிருப்பாங்க, ஒரு வேளை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்களா, இல்லை காய்கறி வாங்க, இல்லையே காய்கறி கூட நான் காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சேரன் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணா இந்நேரத்துக்கு எங்கேனா போயிருப்பாங்க, இந்நேரத்துக்கு வீட்டுக்கு தானே இருப்பாங்க, நேற்று கூட பல்லவன் அவங்களோட அம்மா கிட்ட உட்காந்து காலேஜ்லேருந்து வந்து இந்நேரத்துக்கு பேசிகிட்டு இருந்தான், அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கூட செஞ்சு வச்சுருந்தாங்களேண்ணே, நானும் அப்போ வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேனே, இவ்வளோ நேரத்துக்கு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்களே அப்படின்னு. ஒரு வேளை பக்கத்தில் எங்கேயாச்சும் கோயிலுக்கு இது போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சோழன் பேசுகிறாரு. ஏங்க கோயிலுக்கு இவ்வளோ நேரத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லை, அப்போ எங்கே போயிருப்பாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும், இல்லை பாண்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க, நான் காலையில் கூட அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், ஏன் நேற்று நைட்டு கூட அவங்கக்கிட்ட நான் பேசினேன், உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அவங்களுக்கு அப்படின்னு இங்கே சென்னையிலையும் சரி ஊர்லேயும் சரி யாருமே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க நான் யார்கிட்டயும் ஃபோன் கூட பேசலன்னு சொன்னாங்க பாண்டி. அப்படி இருக்கும்போது எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நடேசன் எழுந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சு பார்த்துட்டு, ஏம்மா காலையில் இவனுக்கு கடை வைக்கிறதுக்காக எல்லாரும் பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் எங்கம்மா அப்படின்னு. அது அண்ணங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நிலா சொல்லுவோம். ஆமாம் நான் அண்ணங்கிட்ட தான் காலையில் கொடுத்துட்டு என் ஓனரை பார்த்துட்டு வரேன்னு போனேன், என் ஓனர் நாளைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு கடையை மாற்றிக்க சொல்கிறாரு அப்படின்னு. கடையை மாற்றிக்கிறது அப்புறம் இருக்கட்டடா, முதல்ல அந்த பணம் இருக்கான்னு போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர எதிர்ச்சி ஆகுது. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தவங்க வீட்டில் காணோன்னு உடனே எப்படி நீங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு யோசனைக்கு போவீங்க அப்படின்னு. ஏம்மா
எல்லாம் அவளை பற்றி தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன், போய் முதல்ல அந்த பணம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. உடனே கோவப்பட்டு, ஐயோ நீ ரொம்ப ஓவராக போறியா, என்ன 10,000 கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பேசுறியா நீ அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சோழன் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு. பின்ன என்னங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க, பல்லவன் முன்னாடியே அவன் அம்மாவை பற்றி இப்படி பேசினா அவனுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி சோழன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் பல்லவனுமே இருந்துக்கிட்டு, என் அம்மா தான் படத்தை திருடிட்டு போயிருப்பாங்க நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, டே போய் முதல்ல பணம் இருக்கா இல்லையான்னு பாருங்கடா, பணம் இருந்தால் நல்லது, பணம் இல்லைன்னா அவள் தானே எடுத்துகிட்டு போயிருப்பா, அதை வச்சு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லவும், எதை வச்சு நீ பணத்தை என் அம்மா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி இங்கே கோவப்பட்டு பல்லவன் பேசிகிட்டு இருக்கவும், பல்லவா கொஞ்சம் நேரம் இருடா அண்ணா எதுக்கும் அந்த பணம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஏன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க நைட் யார்கிட்டயோ ஃபோனில் பேசினாங்க, நம்ம கேட்டப்போ இல்லைன்னு சொன்னாங்க, ஏதோ பணம் விஷயம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அங்கிள் சொல்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. இல்லை அப்படி இருக்கக்கூடாது, பல்லவனுடைய அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிருக்க கூடாது, அவனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவான், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிலா மனசுக்குள்ளே தான் வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ போய் பார்த்துட்டு செய்ய 2 பேர் இருந்துக்கிட்டு, நிலா இல்லையாப்பா பாண்டி நீ இது வந்து எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு. ஆனால் நான் எதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், இப்போ தானே நான் சொன்னேன் ஓனர் நாளைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு மாற்றிக்க சொல்கிறாரு கடை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சொல்லாமல் நான் எடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட தானே கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, பணத்தை காணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது, ஒருவேளை இவர் எடுத்துருப்பாரோ அப்படின்னு. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க இத்தனை வருஷமா இவ்வளோ நாள் இல்லை அங்கிள் என்னைக்காச்சும் அப்படி பண்ணியிருக்கிறாரா, அது மட்டும் இல்லாமல் கடைக்கு பணம் குறையுது அப்படின்னு உடனே அவர் தானே கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு, ஒருவேளை 10,000 கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாரோ என்னவோ அப்படின்னு. சோழன் ஒருத்தர் மேலே ஒரு விஷயம் தெரியாமல் அபண்டமாக பழி போடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நிலா திட்டவும், டே நான் எதுக்குடா எடுக்க போகிறேன், எதுவும் என் பிள்ளைங்க வச்சு அந்த பணத்தை என் வீட்டுக்குள்ளே நானே திருடுவேடா, டே அவள் ஆளை காணடா, முதல்ல அவள் பேக் இருக்கான்னு போய் பாருங்கடா, அவள் தாண்டா பணத்தை திருடிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லவும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு தேடி பார்க்குறாங்க, அவங்களோட பேகுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. அப்போவே எனக்கு என்னமோ அங்கிள் சொல்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நிலா சொன்ன உடனே பல்லவனுக்கு, பாண்டியனுக்கு, சோழனுக்கு, சேரனுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. நிலா நீ என்னப்பா சொல்கிற, ஏங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆமாங்க நான் நேற்று நைட்டு வேலை இருக்குது அப்படின்னு செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க யார்கிட்டயோ பின்புறமாக பண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, ஏதோ பணம் தேவைப்படுது போல இருக்குது அவங்களுக்காக, ஏதோ பிரச்சனை, சரி நாம் அவங்கக்கிட்ட என்ன இதுன்னு கேட்கலாம், ஏதாச்சும் வேணும்னா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்ததை நானே கேட்டேன், ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கூட நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேனே, நீங்கள் கூட பார்த்தீங்களே, அப்போ கூட யார்கிட்டயோ ஃபோன் பேச தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் போய் பேசினா அவங்க எதுவுமே இல்லை, எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை, நான் போய் யார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. அவங்க ஒரு ஆள் கூட வேறு நின்றுட்டு இருந்தாங்க, அது யாருன்னு கேட்டால் அது பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க, ஒரு வேளை அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும், பல்லவனுடைய அம்மாங்க அவங்க எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பாண்டி சொல்லவும், டே அதான் இந்த பிள்ளை சொல்லுது இல்லடா, அவள் யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருந்தா அப்படின்னு. அவள் இந்த வீட்டுக்குள்ளே திட்டம் போட்டு தாண்டா வந்திருக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் நல்லவ கிடையாது, நீங்கள் யாருமே நான் சொல்ல கேட்காம அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க, அவள் அவ்வளோ நல்லவ கிடையாது, அவள் பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, பணத்தை திருடிட்டு சமயம் பார்த்து இங்கேருந்து எஸ்கேப் போயிட்டா, கஷ்டப்பட்டு எல்லாரும் அங்கங்கே கடன் வாங்கிட்டு வந்து வச்ச பணம்டா போச்சா, இப்போ என்னடா பண்ண போகிறீங்க, இப்போ அவளை எங்கன்னு தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நடேசன் சொல்லிட்டு, என் பேச்சை கேட்கலன்னா உங்கள் எல்லாருக்கும் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்கள பற்றி நீங்கள் தெளிவாக எங்ககிட்ட என்ன எதுன்னு சொல்லியிருந்தா தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. பல்லவன் நொடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அப்போ நிலா போயிட்டு பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க. பல்லவா எதுவாக இருந்தாலும் நம்ம அம்மா கிடைச்சதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்டா, நீ எதுவும் முடிவு பண்ணிக்காத அப்படின்னு. இல்லை நீ அவங்களோட பேகையும் காணும், பாண்டியண்ணனுக்காக வச்சிருந்த பணத்தையும் காணும், நீங்கள் சொல்கிற மாதிரி நைட் அவங்க யாருக்கிட்டோ ஃபோனில் பேசியிருக்காங்க, ஒரு வேளை என் அம்மா தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா இன்னும் டவுட்டில் கேட்டுட்ருக்கீங்க, அவள் தாண்டா எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. ஆனால் அங்கிள் சொல்கிறத பார்த்தா எனக்கு கண்டிப்பாக அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு தோணுதுண்ணே, அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசினாலும் அடிக்கடிக்க ஃபோன் எடுத்துகிட்டு போய் தனியாக ஏதோ யோசிச்சுட்டே நின்றுட்டுருப்பாங்க, யார்கிட்டயும் பேசுவாங்க, கேட்டால் விஷயம் கூட யார்கிட்டையும் எதுவுமே சொல்கிறதே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கிள் சொல்கிற மாதிரி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் சரி உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள்,
அப்படி நீங்கள் அந்த பழைய விஷயங்களை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொன்னால் ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா கேட்டுட்ருக்காங்க. ஸோ நடேசன் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க படத்தை தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நடேசன் உண்மையை சொல்ல போகிறாரா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்.